ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து அசுத்த ஆவி இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஓகே. அசுத்த ஆவி. அசுத்த ஆவினா என்ன நினைக்கிறீங்க பொதுவா? பிசாசு தான். அதான் பிசாசுதான். பிசாசு தான். ஓகே. இது எப்படி வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் சொல்றதுதான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்க போறோம். ஓகேவா? பிசாசு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் நம்ம வந்து அந்த நடக்கிற நிகழ்வை வந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து விரட்டுற காரியங்களை வந்து ஓகே மத்தேயு 8:28 இருந்து படிங்க. 28 இருந்து 32 வரைக்கும். மத்தேயு 8:28. 28 இருந்து 32 வரைக்கும். ஆனா எதுல சொன்னீங்க? மத்தேயு 8 மத்தேயு 8:28 இருந்து 28 இருந்து. அவர் அக்கரையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் அதான் அதுக்கப்புறம் அவருக்கு மேய்த்தவர்கள் வந்து இங்க இருந்து கடந்து போங்க, இங்க இருக்காதீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து விரட்டிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். இதே மாதிரி லூக்கா 8ஆம் அதிகாரம் ஓகே அங்க வந்து 27 லூக்கா 8:27 இருந்து படிங்களா? 27 இருந்து 33 வரைக்கும். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். லூக்கா 27 இருந்து 33 வரைக்கும் 33. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திர தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவனுக்கு எதிராக வந்து, அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே இருந்தது சொல்லி பார்க்குறோம். அது அங்க போற சொல்லி அது வேண்டிக் கொண்டுச்சு. அதனால இயேசு கிறிஸ்து அமிச்சாரு. அங்க வந்து போய் அந்த தண்ணிக்குள்ள வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த நிகழ்வு வந்து 2 பார்க்குறோம். இந்த 2 நிகழ்வுலையும் மத்தேயு 8லயே இருக்கிறதோ லூக் 8 இருக்கிறதோ சிமிலரா இல்ல டிஃப்ரெண்டா? டிஃப்ரெண்ட். அங்க வேணா 8ல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க சொல்லி போட்டிருக்கு. இங்க வந்து ஒருத்தர் சொல்லி போட்டிருக்கு. ஆனா இடம் பாத்தீங்கன்னா சேம் இடம் தான். கெர்சசேனு சொல்ற இடம் தான். கரெக்டா? ஓகேவா? அப்போ மேபி வந்து அங்க 2 பேர் இருந்திருக்கலாம், இல்ல ஒருத்தர் இருந்திருக்கலாம். அந்த நிகழ்வு பத்தி தெரியல. ஆனா லூக் வந்து எழுதும்போது என்ன எழுதிருக்காங்கன்னா, லூக்கோட ஆரம்பம் ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன இருக்குன்னா, நான் நேர்த்தியா நான் வந்து கேட்டு விசாரித்து நான் எழுதுறேன்னு சொல்லி சொல்றாரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் படிக்கும்போது லூக்கா வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தை அது பயங்கரமா தீவிரமா விசாரிச்சு அதை கரெக்டா எழுதணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஆர்டர்லயே எழுதியிருக்காரு. அது வேணா அந்த வசனம் மட்டும் படிங்க.
லூக்கா 1 1 இருந்து. மகா கணம் பொருந்திய தியோபிலஸ். திரியோப்பிவே, ம். நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களை நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஓகே, ஒழுங்காய் எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கேர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் என்னது? இன்வெஸ்டிகேட்டட். அது வந்து ஃபுல்லா போய் செக் பண்ணி ஐ விட்னஸ், கண் சாட்சியா இருக்கட்டும், அது நடந்த ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அது பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் கேட்டு ஆர்டர்லி என்ன பண்ணிருக்காரா, ரிட்டன் அண்ட் ஆர்டர்லி அக்கௌண்ட் எழுதியிருக்காராம். ஸோ தியோபிலஸ் சொல்றது வந்து ஒரு புரஜாதி ஆள், ஒரு கிரேக்க ஆள் சொல்லி பார்க்குறோம். அவருக்கு இந்த புத்தகத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. இதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை வந்து எழுதி கொடுத்தது லூக்கா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது மேபி சேம் நிகழ்வா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டிஃப்ரெண்டான நிகழ்வா இருக்கலாம். அது நம்மளுக்கு வந்து சரியா இப்படி இருக்குமா சொல்லி நம்மளுக்கு இது பண்ண முடியல. ஏன்னா மத்தேயுல பாத்தீங்கன்னா 8 பேர் 2 பேர் சொல்லி போட்டிருக்கு, இங்க ஒருத்தர் சொல்லி போட்டிருக்கு. சரி, அது நம்ம தெரியல நம்மளுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருக்க நிகழ்வை வந்து பார்க்கலாம். என்னதுன்னா, இங்க பிசாசு சொல்ற ஒரு ஆள் இருக்கான், இல்ல 2 பேர் இருக்காங்க. பேய் பிடிச்சிருக்கு. அவங்க எங்க இருக்காங்க? கல்லறைகள் இருக்காங்களாம். ஓகே, இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கூட கல்லறைக்கு போதப்பா பேய் பிடிச்சிரும், நைட் நேரத்துல 12 மணிக்கு போ. நீங்க கூட நேத்தி கூட சொல்லிட்டு இருந்தாரு சிங்கராஜ், நைட் நேரத்துல 12 மணிக்கு போனா பேய் பிடிக்குமே சொல்லிட்டு. அந்த விஷயம் தான் அந்த மாதிரிதான். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அங்க கல்லறை பக்கத்துலதான் இது இருக்குதான். ஓகே, இப்ப வந்து நிறைய பேர் இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல கூட செத்து போறவங்க உயிரோடு இருக்காங்க சொல்ற அளவுக்கு நம்புறாங்க. ஓகே, இந்த மாதிரி பிசாசு வந்து என்ன பண்றான்னா மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஆதி சொன்ன பொய் இருக்குல்ல, சாக மாட்டீர்கள் சொன்ன அந்த பொய்யை வந்து நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றான்னா, இந்நாள் வரைக்கும் சாத்தான் என்ன பண்றான், இந்த மாதிரி கல்லறைகள்ல இருந்துட்டு ஆட்களை பூந்துட்டு என்ன பண்றான், நான் தான் வந்து மாரிமுத்து வந்திருக்கேன், செத்து போன ஆள் வந்திருக்கேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்யை வந்து நிரூபிச்சிட்டு இருக்கா சொல்லி பாக்குறோம். இங்க ஒரு விஷயம் படிக்கணும். என்ன படிக்கலாம்னா, சங்கீதம் 6:5 படிங்க. மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? கல்லறைனா என்னது? பாதாளம், கிரேவ் சொல்லி பாக்குறோம். அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேவ் சொல்லி பாக்குறோம். அப்போ அங்க உண்மை துதிப்பவன் யார்? தேவனை வந்து துதிக்க கூட மாட்டாங்களாம். ஓகே, துதிக்க மாட்டாங்கன்னா அவர் தெரியாது துதிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பிரசங்கி படிச்சோம். பிரசங்கி 9:5 இதை நான் இங்கேயே காமிச்சிடுறேன். பிரசங்கி 9:5 அவன் செத்து போயிட்ட பிறகு அவன் நினைவு முதற்கொண்டு என்ன ஆயிருக்கான்? மறக்கப்பட்டிருக்கு. ஃபார் த லிவிங் நோ தே வில் டை, பட் த டெட் நோ நத்திங். செத்து போனவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அப்போ பாதாளத்துல வந்து இந்த கிரேவ்ல வந்து புதைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அப்ப எப்படி இங்க வந்து இயேசுவே தேவனுடைய குமாரனே சொல்லி சொல்லுது? இங்க அந்த ஆள் ஒரு ஆள் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா செத்து போனவன் ஒண்ணுமே அறியான்னு சொல்லி போட்டிருக்கு பைபிள் தெளிவா. அப்ப இங்க சொல்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசு. அது எப்படி நம்ம பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இத வந்து யாக்கோபே சொல்றாரு. யாக்கோபு ஜேம்ஸ் 2:19 பாருங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பாருங்க, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இங்க இயேசு கிறிஸ்த கிட்ட பேசினது பிசாசு தான் சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்னதுன்னா, பிசாசு தேவன் ஒருத்தர் உண்டு என்று நம்புது. பாத்தீங்கன்னா இயேசுவே தேவனுடைய குமாரனே சொல்லி தெரியுது அதுக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பெக்டு பாத்தீங்கன்னா நடுங்குது. டு நாட் டார்ச்சர் மீ சொல்லி நடுங்குது. இதை பாதத்துல போடாதபடிக்கு என்ன பண்ணுது? வேண்டிக் கொள்ளுது சொல்லி பாக்குறோம். 31 படிங்க. லூக்கா 8:31 என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, and they begged repeatedly not to order them to go into abyss. அப்போ இந்த உண்மையிலேயே வந்து இந்த பிசாசுகள் யாரு
சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தானும் சாத்தான் தூதர்களும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்க அபிசி சொல்லி வார்த்தை வருது. அபிசினா என்னது? தமிழ்ல வந்து பாதாளம் சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து கிரேக்க வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அபிசி, டைரக்டா அபிசியோ போட்டாங்க இங்க இங்கிலீஷ்ல. ஓகே, இந்த அபிசி சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இது ஏசு கிறிஸ்து இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா சாத்தானை வந்து 1000 ஆண்டு கட்டி வச்சு அந்த பாதத்துல போடுறாங்க சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தை தான் இந்த அபிசி சொல்லி பாக்குறோம். ஏன்னா அது கூட பார்க்கலாம். ஆதியாகமம் சாரி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் பாதாளம் சொல்லி வருது பாத்தீங்களா? அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அபிசி. இங்க எங்க நம்ம லூக்கால யூஸ் பண்ணப்பட்ட சேம் வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஆனா தமிழ்ல வந்து பாதாளம் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா கிரேக்க வார்த்தை என்னதுன்னா அபிசி. ஓகே, அப்போ ஒரு தூதன் வந்து வராராம், பாதாளத்தின் சங்கிலி எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? அடுத்த வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, அதுதான் இங்க பாக்குறது என்னதுன்னா, இந்த 1000 வருஷம் வந்து ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு சாத்தானை வந்து என்ன பண்றாங்களா? அபிசில கட்டுறாங்களாம். இததான் வந்து இந்த பிசாஸ் என்ன பண்ணுதுன்னா வேண்டிக் கொள்ளுது. என்னதுன்னா, and they begged Jesus repeatedly not to order them to go into அபிசி. பாதத்துல அடைச்சி தள்ளி முத்திரை போட்டு அதை வந்து இனி வெளில வராதபடிக்கு அடைச்சு வைக்காதபடிக்கு என்ன பண்ணுதான்? அது வந்து வேண்டிக் கொள்ளுது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எங்க காலம் ஒண்ணும் வரலையே. அது என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல என்னதுன்னா, have you come here to torture us before the appointed time சொல்லி இருக்கு. அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை ஏன் வந்து வேதனைப்படுத்த வரீங்க, எங்களை ஏன் வந்து அந்த அபிசில போட வரீங்க சொல்லி சொல்லுது. அந்த காலம் எப்ப சொல்லி பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியோட ஸ்டார்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிசி, அந்த பாதாளம் சொல்ற அந்த அபிசி சொல்ற அந்த இடத்துல வந்து கட்டி வச்சு ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு தள்ளி வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அது வரைக்கும் என்ன பண்ணுதான் சாத்தானும் சரி, சாத்தானும் தூதர்களும் என்ன பண்றாங்க? ஜனங்களை இந்த மாதிரி பேய் இருக்கு, செத்து போனவங்க உயிரோட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆதி பொய்யை வந்து என்ன பண்றான்? நிரூபிச்சிட்டு இருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது மூலமாவே நீங்க வந்து டைரக்டா ஒருத்தங்க கிட்ட செத்து போனவங்க வந்து வரப்போறது கிடையாது, செத்து போனவங்க செத்த நிலைமையில தான் இருக்காங்க, அவங்க ஆத்மா சாகும் சொல்லிதான் பைபிள் போட்டிருக்கு. ஓகே, பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க சரீரம் வந்து செத்து போயிடுச்சு, ஆவி தந்த தேவன் கிட்ட போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து போட்டிருக்கு. ஆத்மா சொல்றது ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் தான் வந்து, ஒரு உயிருள்ள மனுஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு உயிருள்ள நாயா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், இல்லை மீனா இருக்கட்டும், அதெல்லாம் சரீரமும் ஆவியும் சேரமே தான் ஒரு ஆத்மா உருவாகுது சொல்லி நீங்க வந்து சொல்லுங்க. அதே நேரத்துல அது பிரியமது என்னாச்சு? அந்த ஆத்மா சொல்றது கிடையாது. அது உயிருள்ள ஒரு பொருள், ஒரு ஜீவராசி தான் சொல்லுது தவிர அது உயிர் போயிடுச்சுன்னா அங்க ஆத்மாவே கிடையாது சொல்லி பாக்குறோம். அவன் செத்த நிலைமையில் இருக்கான். அவன் யோசனை முதற்கொண்டு எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. நினைவுகள், யோசனைகள் அவன் துதிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா சாத்தானின் தூதர்களும் தான் என்ன பண்றாங்க? அசுத்தாவி மூலமா அவங்க வந்து பேசி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பாத்துடலாம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து கேள்விக்கு போயிடலாம். இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்னதுன்னா பைபிள்லயே சொல்லப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சவுல் ராஜா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனம் பாக்குறவங்களையும் வந்து குறி சொல்றவங்களையும் வந்து என்ன பண்றாருன்னா தேசத்துல இல்லாதபடிக்கு வந்து அழிச்சு வெளில துரத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, வேணா படிங்க. இங்கன்னா டியூட்ரானமி, உபாகமம் 18ஆம் அதிகாரம், அதுல வந்து 9ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். பதினெட்டு 30 இல்லையா? 9 9 ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும்
நாள் பார்க்கிறவனும் அஞ்சகம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அவங்கள வந்து நான் வெறுக்கிறேன் சொல்லி தேவன் வந்து என்ன பண்றாரு, தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுதான் வந்து சவுல் வந்து என்ன பண்ணாருன்னா தீவிரமா ராஜா ஆன உடனே அங்க இருந்து முற்றிலுமா நீக்கினார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது ஏன்னா புறஜாதி மக்கள் அவங்க வந்து தேவனுடைய மக்கள் கிடையாது, அவங்க வந்து அந்நிய பிசாசினால் நடத்தப்படுற மக்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த காரியங்கள்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தங்கள் பிள்ளைகளை வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்களாம். இந்த தங்கள் பிள்ளைகளை சாக்ரிஃபைஸ் கொடுக்குற கடவுள் அந்த இஸ்ரேல் நாட்டுல வந்து இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த கடவுள் சொல்லி தெரியுமா? அவங்க வணங்குனது இஸ்ரேல் மக்கள் இல்ல அந்த புறஜாதி மக்கள் வணங்கின கடவுள் பேர் என்னது? பிள்ளைகளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது இன்னும் பள்ளத்தாக்குல, இந்த வேலி ஆஃப் இன்னோம்ல பாத்தீங்கன்னா பால் சொல்லி பாக்குறோம். இதுதான். ஓகேவா? சோ இதான் அந்த கடவுள், புறஜாதியோட கடவுள். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிள்ளைகளை வந்து எரிச்சிருவாங்க. அந்த இதை வந்து வெங்கலத்துல அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா எரிச்சிட்டு அவங்க பிள்ளைகளை வந்து பலி கொடுப்பாங்க. அப்படியே கையில கொடுத்து அது ஃபுல்லா எரிச்சு அப்படியே துருக்கி துருக்கி சத்துட்டு இருக்கும் அந்த குழந்தை. இந்த மாதிரிதான் வந்து அந்த காலத்துல அந்த அந்த தேசத்துல போற மக்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வந்து பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதை தேவன் வந்து எவ்வளவு அழுகுறாருன்னா, அது கஷ்டப்படுறாருன்னா, இந்த மாதிரி என்ன எனக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அது கூட படிக்கலாம் எரேமியா God எரேமியா 19:5. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்திலே தோன்றினதும் இல்லை. பாருங்க, இவைகள் நான் சொன்ன கமெண்ட் பண்ணவும் இல்லை, இதை நான் மென்ஷனும் பண்ணல, இது என் இருதயத்துல கூட என்ன பண்ணல, தோணவே இல்லை. இந்த மாதிரி ஒன்னு அசுத்தமான ஒரு காரியம் பண்ணும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பாகாலின் வழிபாடை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளே வந்து பர்ன் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது சொன்ன அந்த வார்த்தைகளை ஏற்கனவே எங்க போய் யுபாகமத்துல சொல்லப்பட்டதை எரேமியா எதிர்க்கதரிசி எப்ப வாழ்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 600 BC-ல. இங்க சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா மோசே மூலமா சொல்லப்பட்டது உபாகமத்துல. ஓகேவா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா 600 600வது BC-ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்களே வந்து என்ன பண்றாங்க, பாகாலை வந்து பிள்ளைகளை வந்து பலி கொடுக்குற அளவுக்கு வந்து போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். மோசே எழுதுனது பாத்தீங்கன்னா 1500 BC-ல, கிமு, கிறிஸ்துக்கு முன் 1500 கிமு. பாத்தீங்கன்னா 600 கிமுல வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் 900 வருஷத்துக்கு உள்ள என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், அந்த மக்கள் சுத்தி இருக்கிற மக்களுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி எல்லா வித அசுத்தத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு முதலாவது கையெழுத்து போட்டவரை யார் சொல்லி பாத்தீங்கன்னா சவுல் தான். அது கூட படிக்கலாம் அந்த இன்சிடென்ட்டை. எங்கன்னா 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 28, 8, 9 படிங்களா ஃபர்ஸ்ட். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சகம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சகம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். இங்க பாருங்க, சவுல் தான் சொல்லியிருக்காரு தேவனோட வார்த்தையின்படி. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாருன்னா, அஞ்சனம் பாக்குற
ஆட்களை நீ வந்து உன் தேசத்துல இல்லாதபடிக்கு செய் சொல்லி சொன்னதுக்கு அவர் தீவிரமா வந்து என்ன பண்ணாரு, எல்லாரையுமே அழிச்சாரு சொல்லி பாக்குறோம், துரத்தி விட்டாரு. ஓகே, புறஜாதி அந்த இந்த மாதிரி பண்றவங்களை வந்து விச் கிராஃப்ட் பண்றவங்களை வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் துரத்தி விட்டாரு சொல்லி பாக்குறோம். எல்லாத்தையும் அடிச்சு சாவடிச்சாரு, நிறைய பேரை துரத்தி விட்டாரு சொல்லி பாக்குறோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தேவனோட ஆவி வந்து சவுலை விட்டு போன உடனே என்னாச்சு, பொல்லாத ஆவி வந்து என்னாச்சு அவருக்குள்ள வந்த உடனே, தெரியும்ல பொல்லாத ஆவி அவருக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த தீமையான காரியங்களுக்கு இவரே என்ன பண்ணவர் போற ஆரம்பிச்சு சொல்லி பாக்குறோம். இப்ப தேவன் அருவருத்த தேவன் செய்யக்கூடாது சொன்ன அந்த தப்பான காரியங்களுக்கு இவரே வந்து ஒரு ஒரு அது முன்னோடியா பண்றாரு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அந்த அர்த்த வசனம் தான் ஒரு மிகப்பெரிய காமெடி. 10வது வசனம் படிங்க. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு. இவர் யாரு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்ல முடியும்? as long as Lord lives தான். ஓகே, இவரே வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனாக்கார ஸ்திரீ கிட்ட போறாங்க. யாருன்னா தப்பு செய்யக்கூடாது சொன்ன விஷயத்த செய்யறாங்க. ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, தேவன் வார்ன் பண்ணியும் என்ன பண்றாருன்னா தேவனை கீழ்ப்படியாதபடிக்கு அவர் நிறைய மிஸ்டேக் பண்றாரு. அதனாலதான் வந்து அவர் ராஜ்யபாரம் என்ன ஆச்சு, அவரிடம் நீக்கிட்டு நான் எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற ஆளு நான் சூஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு தேவன் வந்து தாவீதை சூஸ் பண்ணிட்டு அவரை வந்து அபிஷேகம் பண்றாரு சொல்லி பாக்குறோம் சாமுவேல் மூலமா. இப்ப சாமுவேலும் இல்ல, இப்ப பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சண்டைக்கு வந்துட்டாங்க. வந்தது மீது ஆலோசனை கேட்கறதுக்கு சாமுவேல் இல்ல, தேவன் கிட்டயே போக முடியாது. ஏன்னா தேவன் என்ன பண்றது இல்ல, அவரோட பிரேயரை விண்ணப்பத்தை வந்து கேட்கறது இல்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து தேவன் வந்து அவரை தள்ளி வச்சா சொல்லி பாக்குறோம். அப்போ என்னாச்சு, பொல்லாதாவி உள்ள வந்ததுனால இவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றதுன்னா இந்த சாத்தானின் இந்த யோசனைகளுக்கும் சாத்தானின் சிந்தைகளுக்கும் இந்த காரியங்களுக்கும் என்ன பண்ண ஈடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா என்ன பண்றாருன்னா வாயில மட்டும் கர்த்தரின் நாமத்தை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எவ்வளவு வந்து அவங்க தப்பான இதுல இருந்தாலும் அவங்க பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தேவனுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு சொல்லி பாக்குறோம். அவ பாருங்க அர்த்தப்படியா 12 இருந்து படிங்க. 12-13. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா, சவுல் அந்த பொண்ணுதான் அந்த பொம்பளைதான் பாக்குது, அங்க யாரோ வந்து பூமிக்குள்ள இருந்து வராங்கன்னு சொல்றதை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி அடுத்த வசனத்துல வந்து கேக்குறாரு. ஓகே, அவர் வந்து ஒரு வயசான ஒரு ஆளா இருக்காரு சொன்ன உடனே சவுல் நினைச்சுக்கிறாரு அது வந்து சாமுவேல் சொல்லிட்டு. அப்போ 2 பேரும் கான்வர்சேஷன் நடக்குது. அது எங்க நடக்குதுன்னா 15ஆம் வசனத்துல இருந்து 16ல இருந்து படிங்களா. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். 19 படிங்க. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலில் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தியரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஓகே, போதும். பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிசாசுக்கு தெரியும் இது வந்து சாமுவேல் கிடையாது, இது சாமுவேலுடைய வேடம் தரித்த ஒரு பிசாசு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பெண் மூலமா என்ன பண்ணுதுன்னா பேசிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இங்க 2வது என்னதுன்னா, தேவன் இவரை விட்டு விலகிட்டார் சொல்லி தெரியும். ஏன்னா இவர் செஞ்சு தப்பி நிமித்தம் தாவீதை சூஸ் பண்றாரு சொல்லி தெரியும். அடுத்தபடியா கண்டிப்பா இவன் வந்து யுத்தத்துக்கு போறான்னா கண்டிப்பா இவன் செத்து போயிடுவோம் சொல்லி தெரியும். இவன் கூட போற குமாரர்களும் செத்து போயிடுவோம் சொல்லி தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் செத்து போயிடுவோம் சொல்லி சொல்லும் போது உன் குமாரர்களும் சன்ஸ் சொல்லி சொல்லும் போது இங்க எல்லா குமாரர்களும் சொல்லி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருமே சாவல. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சுன்னா அது வந்து அது கண்டிப்பா என்னதுன்னா இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது தப்பான வலையில போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தப்பா போயிட்டு இருக்கீங்கப்பா, இதான் முடிவுல இருக்கும், ஓகே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சொல்லிட்டு அப்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ சவுலோட விஷயத்த வந்து நம்ம சாதாரண மனுஷனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா இங்க பாத்தீங்கன்னா பிசாசால வந்து அவன் என்ன பண்ணுவான், அங்க என்ன நடக்கும் சொல்ற வரைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சொல்லி போகிறோம். ஆனா தேவனோட வார்த்தை தான் என்னது, தேவன் தான் என்ன பண்ணுவார்னா அது பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்காரு. ஓகே,
சைரஸ் சொல்ற ஒரு ராஜா இல்லாம இருந்தோம். 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? சைரஸ் சொல்லி ஒருத்தர் வருவாரு, அவர் என் ஜனங்களை வந்து என்ன பண்ணுவாரு? இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த பாபிலோன்ல இருந்து விடுதலை பண்ணுவார் சொல்லிட்டு அந்த அளவு வந்து தேவன் தான் சொல்ல முடியும் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம படிச்ச அந்த உபாகமத்திலே பாருங்களேன். உபாகமம், திருப்பி உபாகமம் போயிடலாம். உபாகமம் அந்த 18ஆம் அதிகாரத்துல அங்க தேவன் சொல்ற ஒரு விஷயம் பாருங்க. 21, 22. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியத்தை நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓகேவா? அப்போ நிறைவேறலன்னா அது வந்து கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அது துணிகரமா சொன்னான்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இங்க பாக்கும்போது சாமுவேல் இங்க உள்ளது வந்த ஒரு ஆள் வந்து நாளைக்கு நீ என் கூட இருப்பா, உன் பிள்ளைகளே என் கூட இருப்பாங்க சொல்லி சொல்லும்போது அது நிறைவேறணும். பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெலிஸ்தியர் வந்து என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது ப்ரெடிக்ஷன், ஏற்கனவே தெரியும் தேவன் விட்டுட்டு போயிட்டாரு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பா இவன் வந்து பிடிபடுவான், இவனும் சரி இவங்க குமாரர்களும் சரி செத்து போயிடவும் சொல்லி தெரியும். ஓகேவா? அப்போ எல்லாருமே செத்து போனாங்களோ சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன ஆனாருன்னா அவர் ராஜாவா இருக்காரு. அதுவும் இஸ்ரேலுக்கு எல்லா நாட்டுக்கும் ராஜாவா இருக்காரு. அது படிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இடைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போதேசை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் எஸ்ரேலின் மேலும் எப்பிரோயிமின் மேலும் பென்யமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். இது எங்க படிக்கிறோம்? 2 சாமுவேல்ல படிக்கிறோம். ஆனா நம்ம 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துலதான் என்ன ஆகுது? அந்த சவுல் வந்து அங்க அஞ்சன பாக்குற ஸ்திகிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல யுத்தம் நடக்குது, செத்து போயிடுறாரு சொல்லி பாக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சவுலுடைய பையன் இங்க 2ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல வந்து அவரை வந்து ராஜாவாக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா சவுல் இல்லாததுனால. ஓகேவா? பாத்தீங்கன்னா அங்க சொன்ன தீர்க்கதரிசன அந்த சாமுவேல் போல வந்த அந்த பேய் அந்த அசுத்தாவி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ நீங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா பைபிள்ல பாருங்க, இங்க வந்து சவுலே வந்து அந்த பேய் எழுப்பியிருக்காங்களே, அப்போ இவங்களாம் உயிரோட தானே இருக்காங்க, செத்து பண்ணவங்க உயிரோட தானே இருக்கான்னு சொன்னாங்கன்னா தப்பு அது. ஓகே, அங்க என்னதுன்னா தேவனே அது பொய் சொல்லி சொல்றாரு. அதை நீங்க போகாதீங்க, அது வந்து முழுக்க முழுக்க பிசாசினால் செய்யப்படுது சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அது வந்து ஒழிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி வர காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுல் அந்த அசுத்தாவி போனதுனால்தான் அவரே வந்து அர்ச்சனை பாக்குற ஸ்திரீக்கிட்டே போறாரு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் கூட பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு, நிறைவேறல சொல்லி பாக்குறோம். அப்போ இதே வந்து நீங்க என்ன சொல்லலாம்னா பாருங்க, இங்க சொன்ன காரியங்கள் எதுவுமே வந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்புறது கிடையாது. யார் நம்புறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசின் ஆவியை பெற்ற மக்கள் தான் நம்புறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது சொல்லும் போதே அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா வந்து என்னதுன்னா இத பிசாசோட செயல்களா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதோட நம்ம முடிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கேள்வி கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா பார்த்ததுல? புரிஞ்சிச்சு. ஓகேப்பா, சரிப்பா. இப்ப நீங்க கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. சாரி, கொஸ்டின்ஸ் ஏதாவது கேளுங்க, நம்ம அதை பார்க்கலாம். நேத்திக்கு பார்த்ததே வந்து எபேசியர் நீங்க சொன்னீங்களப்பா, அதை நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டா. என்னது எபிஷியன்ஸ் இன்னர் மேன் இதானே? நேத்திக்கு நீங்க கேட்ட கேள்வியை வந்து திருப்பி கேளுங்க. மனுஷன்னா உள்ளான மனுஷன் வேதத்துல நிறைய டைம் வந்திருக்கு. ஆவி மனுஷன் தான் உண்மையான மனுஷன் நிறைய போதனைகள்லாம் கேட்டிருக்கேன்.
ஓகே ஓகே, புரியுது நீங்க கேக்குறது. அதான் நம்ம வந்து ரோமர்ல பார்க்கலாம் சொன்னேன். ரோமர் படிச்சீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம். நம்ம 8:13. 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியிலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓகே, இங்க ஆவியிலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, இங்க ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் தரேன். எங்கன்னா எபேசியர்ல தான் அதுவும் இருக்கு. எபேசியர் கலாத்தியர்ல இருக்கு. சாரி, கலாத்தியர்ல ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகள், மாம்சத்தின் கிரியைகள் சொல்லியிருக்கோம். ஓகே, 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி போட்டிருக்கு 19. நம்ம இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 தெரிஞ்சுக்கணும்னா, 13 புரிஞ்சுக்கணும்னா நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இங்க மாம்சத்தினாலே ஆவியினாலே மாம்ச கிரியைகள் அழித்தீர்கள் பிழைப்பீர்கள் தானே போட்டிருக்கு. இஃப் பை த ஸ்பிரிட் யூ புட் டு டெத் தி மிஸ்டீஸ் ஆஃப் த பாடி யூ வில் லிவ் சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க சொல்லப்படுற மாம்சத்தின் கிரியைனா என்னது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆவின் கிரியைனா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, மாம்சத்தின் கிரியைகள் என்ன போட்டிருக்கு 19ல இருந்து? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியவைகளே. ஓகே, இது செய்யறவங்க தேவன் ராஜ்யத்துக்கு வர முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா இங்க இன்னொன்னு காமெடியான ஒரு விஷயம் என்னதுன்னா, செல்ஃபிஷ் ஆம்பிஷன். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கணும், ஆம்பிஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ் ஆம்பிஷன்னா என்னது? சுயநலமா. இப்ப ஆம்பிஷன்னாலே சுயநலம் தானே. உங்களுக்கு ஆம்பிஷன்னாலே வந்து ஒருத்தங்க பாதிக்கப்படுறது இருக்கும். ஓகே, செல்ஃபிஷ் ஆம்பிஷன். அப்ப வந்து இந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷனே இருக்க கூடாது சொல்லி சொல்றாங்க. நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அந்த மாதிரியா? ஆமா. ஓகே, நான் வந்து அதை இது பண்ணணும். அப்ப என்னதுன்னா எல்லாரும் பொது நலமா பாக்கணுமா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பையாக. ஓகேவா? சரி, இது வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃபிளஷ் போட்டிருக்கு. ஆக்ட்ஸ்னா என்னது? செய்கைகள், டீட்ஸ், கிரியைகள். ஓகேவா? ஆக்ட்ஸ் செயல்படுறது. ஓகே, ஆனா இங்க ஆவியின் கனிகள் சொல்லி போட்டிருக்கு. இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கனினா என்னது, செய்கைனா என்னது? ஃப்ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வந்து நீங்க வந்து ஒரு மரத்தை வளர்க்குறீங்க, அது செய்கை. ஓகே, மரத்தை வளர்க்குறீங்க, அது செய்கையா இருக்கு. ஓகேவா? அந்த மரம் வளருது. அதான் நீங்க வளர்க்கறதுக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்துறீங்க, உரம் போடுறீங்க, அது பண்ணிட்டே இருக்கீங்க. அது கனி தருது சொல்லும்போது அது செய்கை கிடையாது, அதோட பலன் சொல்லி பாக்குறோம். அப்போ இது வந்து நம்மளுடைய கிரியைலாம் வராதான். கிரியை வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வேலை செய்யறதா கிரியையா. ஓகே, ஆவிக்குரிய கிரியை செய்யறோமா. ஆனா அதோட பலன் என்னதுன்னா நம்மளுக்கு என்ன வருதான்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இவைகளுக்கு விரோதமான எந்த ஒரு சட்ட திட்டங்களும் இல்ல சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா முக்கியமான வசனமே இதுதான், ஆவியின் கனிகள் சொல்லி பாக்குறோம். அப்போ இதுக்கு நம்ம வந்து அன்பை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக நான் வந்து அன்பு செலுத்த போற சொல்லிட்டு நீங்க போயிட்டு ஒருத்தருக்கு நீங்க வந்து அன்பு செலுத்துறேன், நான் இதை அன்பு செலுத்துறேன் சொல்லி நீங்க கிரியை மூலமா செய்ய முடியாது. அது வந்து கனியா வருமா? அப்போ எந்த வேலையை செஞ்சா உங்களுக்கு அந்த கனி வரும்? எந்த மரத்தை வளர்த்தா உங்களுக்கு வந்து மாமா கனி வரும்? மாமரத்தை வளர்த்தா. அதே போல எந்த வேலையை செஞ்சா உங்களுக்கு வந்து அந்த கனி வரும் சொல்றதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது, ஆவின் கனிகள். ஓகேவா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எங்க போலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போலாம். அங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் விசுவாசிச்சாங்க. ஆபிரகாம் பத்தி பார்த்தோம்னா, ஆபிரகாம் எபிரேயர் 11:17 வந்து பாத்தீங்கன்னா, by faith Abraham was when God tested him. ஓகேவா? என்ன பண்றாரு? offered Isaac as a sacrifice.
அப்போ தேவனை வந்து அவர் விசுவாசிக்கிறா சொல்றதா அந்த விசுவாசம். ஓகேவா? அந்த விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை என்ன பண்றாரு? கிரியை மூலமா என்ன பண்றாரு? செயல்படுத்துறாரு. ஓகே, ஆக்ஷன். அது பண்ணும்போது என்ன வருது சொல்லி பாத்தீங்கன்னா, இவருக்கு ஆவிக்குரிய கனிகள் வருது சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? வாயினால் அறிக்கை பண்ணணும். இது கிரியை சொல்லி பாக்குறோம். இந்த கிரியை செய்யும் போதே நம்மளுக்கு என்ன ஆகுமா? இந்த ஆவிக்குரிய கனிகள் வந்து வளருமா? அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மாதிரிதான். அவர் தேவனை விசுவாசிச்சார், அந்த விசுவாசத்துக்கான டெஸ்ட் நடந்தது, அந்த கிரியை செய்தாரு, அது மூலமா என்ன பண்ணாங்க? நீதிமான் ஆனார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் கிரெடிட் ஆச்சு. கிரெடிட் வந்து அது அப்ளிகபிள் ஆனது பாத்தீங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் பண்ணதுல வெற்றி பெற்றதுனால. ஓகே, அதே போலதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், அதை வாயினால் அறிக்கையிடுறோம். சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த கடைசி வரைக்கும் நிக்கிறோமா சொல்லி பார்க்கணும். அப்படி நிக்கும் போது வந்து என்ன ஆகும்னா, நமக்குள்ள என்ன ஆகுது? ஆவியின் கனிகள் வந்து எல்லாமே வளர்ந்து சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை தனிப்பட்ட முறையில நம்ம வந்து அதை போய் வளர்த்துக்கணும், அதை செயல் பண்ணணும் சொல்லி கிடையாது. ஓகே, அதை நம்ம வளர்க்கணும் சொல்லிட்டு அதனாலதான் டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. மாம்சத்தின் கிரியைகள் சொல்லும்போது கிரியைகள் சொல்றது ஆக்ஷன். ஆனா ஆவியின் கனிகள் சொல்லும்போது ஆக்ஷன் கிடையாது. அது வந்து நீங்க ஆவியின் கிரியைகள் செய்யும்போது என்ன ஆகுது? அது ஆட்டோமேட்டிக்கா கனிகள் வருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த வகையில தான் நம்ம இங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிக்கிற விஷயம் என்னதுன்னா, ஆவிக்குரிய மனுஷன் அப்படிதான் வளர்றான். என்னதுன்னா, நாளுக்கு நாள் என்ன பண்றானா? அவன் வளர்ந்துட்டு இருக்கானா. இப்போ சாமுவேல் சொன்ன வசனம் கூட பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் இருக்கு, சூப்பரான வசனம். தோ outwardly we are wasting away. இந்த வசனத்துக்கான அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4:16. 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதான் நீங்க சொல்றீங்கல்ல, புறமான மனுஷன் புதிதான உள்ளான மனுஷன். ஓகே, புறமான மனுஷன் யார சொல்றாங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய மனுஷன். அப்படி இருந்ததுன்னா பவுல் ஏன் வந்து 2 கொரிந்தியர் எழுதும்போது சொல்றாரு, புறமான மனுஷன் அவன் என்ன பண்றானா? we are wasting away. outwardly we are wasting away. பாத்தீங்கன்னா ஒரு பந்து இருக்கு, வெளியில வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வந்து தேஞ்சு போயிடுச்சு. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பயங்கரமா சாஃப்டா வந்து சொல்லி பாக்குறோம், நல்ல பயங்கர இதாவது சொல்லி பாக்குறோம். பட் inwardly we are being renewed day by day சொல்லி சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே அட் அ டைம்ல தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எதை சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சரீரமே ஓகே, சரீரத்துக்குள்ள ஜென்மிக்கப்படுற அந்த ஆவிக்குரிய மனுஷனை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்றீங்க சாமுவேல் நீங்க? ஓகே, உள்ளான மனுஷன் சொல்றது யாருன்னா ஆவிக்குரிய ஒரு மனுஷன். அது ஜென்மிக்கப்படுறானா? ஜென்மிக்கப்படுறதுன்னா என்னது? ஜென்மிக்கப்படுறதுன்னா ஒரு விதைய வந்து நீங்க விதைக்கிறீங்க, அது உள்ள மண்ணுக்குள்ள என்ன இருக்கு? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து புதஞ்சிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர ஆரம்பிக்குது. ஓகே, இல்லைன்னா வந்து ஒரு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள என்ன பண்ணுது? வளருது. ஓகே, ஜென்மிக்கப்படுது. ஒரு நாள் நான் வெளில வரும். அந்த மாதிரிதான் வந்து நம்ம என்ன பண்றோமா, உள்ளான மனுஷன் வந்து வளர்ந்துட்டு இருக்கான். இதுல ஆவிக்குரிய கிரியை செய்யறதுனால நாளுக்கு நாள் டெஸ்ட் பண்ண பட்டு என்ன பண்றான்? அவன் வந்து பொண்ணை போல விளங்குறான் சொல்லி பாக்குறோம். இதான் பவுல் கூட என்ன சொல்ற, பேதுரு கூட என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கிற சோதனை குறித்து நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, ஏதோ புதுமை எண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க, பொண்ணை போல உங்க தேவன் என்ன பண்றான்? உங்களை புடம்பிட்டு உத்தம 2 காணிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அந்த வசனம் கூட படிக்கலாம். Do not be alarmed. அதாவது அது நம்மளை பத்தி தானே அவங்க பேசுறாங்க. நமக்குள்ள இந்த ஒரு எண்ணம் எல்லாமே, அந்த யோசனைகள் எல்லாமே அவருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க தானே? ஆமா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக
அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படாமல் பாக்கியவான்கள், நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஓகே, அவ பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதா இருக்காரு. அது என்னதுன்னா நமக்குள்ள வந்து ஜென்மிக்கப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 2 மனுஷனா பிரியும். ஒண்ணு என்னதுன்னா மாம்சீக மனுஷன், யோசனையை பாத்தீங்கன்னா 2 யோசனையை பிரியும். என்னதுன்னா ஒண்ணு வந்து உலகத்தின் யோசனையா இருக்கும், உலகத்தின்படி இச்சையின்படி நடக்கிறதுக்கான இருக்கும். அதான் அவுட்வர்ட் மனுஷன். அதான் வந்து பவுல் இங்க சொன்ன புறமான மனுஷன் சொல்லிப்பாங்க. தோ அவுட்வர்ட்லி we are wasting away சொல்லும்போது இந்த உலகத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், அனுபவிக்கவே போறது கிடையாது. நம்ம உலகத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு என்ன ஆயிட்டோம், மறிச்சிட்டோமா, நீ உலகத்தை அல்ல, இனி நம்ம கிறிஸ்துக்காக வாழ போறோம் சொல்லிட்டு. அப்போ அந்த மனுஷன் வந்து வேஸ்ட் ஆகிறா சொல்லி பாக்குறோம். ஆனா உள்ளார்ந்த மனுஷன் என்ன பண்றான், நாளுக்கு நாள் பலன் அடையறா சொல்லி பாக்குறோம். ஆவிக்குரிய மனுஷனை வந்து நம்ம என்ன பண்றோம், இது பண்றோம். அதனாலதான் அடிக்கடி வசனம் சொல்றது என்னதுன்னா, நீங்க யாரை வந்து நீங்க வந்து போஷிக்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க. வெளிப்புறமான இருக்கிற ஆளுக்கா உலகத்தின் செய்கை செய்து அவனை வந்து நீங்க வந்து பயங்கரமா நீங்க வளர்க்குறீங்களா, இல்ல உள்ளான மனுஷனை வளர்க்குறீங்களா சொல்லிட்டு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் இது நடக்கிறது. ஓகே, இந்த வெளிப்புறமான மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த உள்ளான மனுஷனா இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னது, நம்ம பர்சனல், நம்ம பாடியா இருக்கட்டும், சோல், ஸ்பிரிட், பாடி சொல்ற நம்ம ஒட்டுமொத்த சரீரத்துல இருக்கிறது தான். இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா, நான் சரீரத்தை வந்து ஜீவபலியா ஆலயமா நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா, இல்ல என் சரீரத்தை இந்த பாடியை வந்து நான் என்ன பண்றேன், நான் உலகத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா சொல்ற அந்த தீர்மானம் தான் நம்ம பாக்குறது. அதனால்தான் என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான்னு சொல்றாரு. இந்த உலகத்துக்காக என்ன பண்றானா விடுறவன் வந்து அதை நஷ்டமடைகிறான் சொல்லி பாக்குறோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா மார்க் 8:35. ஓகே, மார்க் 8:35. whoever want to save his life, this life, இந்த வாழ்க்கையை சேவ் பண்றவன் will lose it. ஓகே, இந்த மாம்சீக ஜீவனை வந்து ரசிக்க விரும்புறவன் அதை லூஸ் பண்ணுவான். ஆனா என்ன நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் இந்த மாம்சீக ஜீவனை இழக்கிறவன் உண்மையான அந்த ஆவிக்குரிய சரீரத்துல இல்லைன்னா அந்த மெய்யான ஜீவனை வந்து அடைவான்னு சொல்லி பாக்குறோம், நித்திய ஜீவனை அடைவான்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து இங்க சொல்றாரு கிரைஸ்ட். ஓகே, இப்போ இது மூலமா நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உயிரோட வாழ மேல்தான், நம்ம உயிரோட இருக்க மேல்தான் இந்த கிரியை செய்ய முடியும். செத்து போயிட்ட பிறகு இந்த கிரியை செய்ய முடியாது. இப்ப பவுல் வந்து அவுட்வர்ட்லி வேஸ்ட் ஆகுறாரா, எல்லாம் வந்து இன்வர்ட்லி ரினியூ ஆகுறாரா இந்நாள்ல பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் செத்து போயிட்டாரு, அவர் மரித்த நிலைமையில இருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்துவோட வருகையில என்ன பண்ணுவாரு, அந்த எக்காலம் ஒலிக்கும் போது அவர் உயிர் தெழுவாரு. உயிர் தெழுந்து அவர் வந்து ஆவிக்குரிய சரீரத்தில் என்ன பண்ணுவாரு, உயிர்ப்பிக்கப்பட்டு இவ்விதமா தேவனோட இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணுவாரு, என்றென்றைக்கு இருப்பார் சொல்லி பாக்குறோம். புரியுதுல? அவ பாத்தீங்கன்னா நம்ம உயிரோட இருக்கிற காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தான் என்ன இருக்கு, மாம்சீக சரீரத்துக்கு நம்ம வந்து முன்னிடம் கொடுக்குறோமா, இல்ல ஆவிக்குரிய சரீரத்துக்கு வந்து நம்ம முன்னிடம் கொடுக்குறோமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் வருது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நம்ம வந்து எபிரேயர்ல படிக்கிற ஒரு விஷயம் தான். என்னதுன்னா, யாருன்னா நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை அதை மட்டும் படிச்சு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. எபிரேயர் 11:13 படிங்களா? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியில் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, பூமி தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தையே அவங்க அடையாமல் செத்து போயிட்டாங்களாம். ஓகேவா? அந்த பூமியில வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணாங்களாம், அந்நியரும் பரதேசியமா இருந்தாங்களாம். எதுக்காக? தேவன் தரும், அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் தரும் நகரத்துக்காக என்ன பண்ணாங்களாம், வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பரலோகத்திலிருந்து வரும் நகரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ பூமிக்கு சொந்தக்காரங்களாகிய அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களே பாத்தீங்கன்னா அவங்கள அந்நியரும் பரதேசியமா தேவன் தரும் நகரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்? அதான் பாத்தீங்கன்னா 1 பேதுரு என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளே வந்து பரதேசி சொல்லி சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோகியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களின் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதி இருக்கிறதாவது. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. அது காட் செலக்ட் என்னது, ஸ்கேட்டர்ட் எக்ஸைல்ஸ். எக்ஸைல்ஸ்னா என்னது, பரதேசி. இப்ப யாராவது வந்து நம்ம வீட்டுல வந்து பரதேசி சொன்னாங்கன்னா என்ன இருக்கும், கோவம் வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தரே கிடையாதான். நான் கிரைஸ்ட் என்ன சொல்றேன்னா, நான் உலகத்தர அல்லாது போல இவர்களும் உலகத்தரல, உலகத்துல இருந்து இவங்களை பிரித்து எடுத்துட்டேன் சொல்லி சொல்றாரு. அப்போ ஞானஸ்தானத்தப்போ நம்ம அதான் தேவன் கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்றோம். என்னன்னா, நான் இனி உலகத்தர இல்லாத போல, உலகத்தர இல்ல, நான் இனி இந்த சரீரத்தை நான் என்ன பண்றேன், உமக்கு என்று ஒப்பு கொடுக்குறேன் சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம், காட் வந்து பரம அழைப்புக்கு பகுந்துக்குள்ள மக்களை நம்மளை மாத்திடுறாரு. அதனாலதான் என்னதுன்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே சொல்லி போட்டுருது. கரெக்டா? அவ பாத்தீங்கன்னா அந்த பரம அழைப்புக்கு உள்ள மனுஷன் தான் என்ன பண்றான், வாழ்றான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அமெரிக்காவுக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கராஜ் வந்து அமெரிக்காவுக்கு போறாரு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, வித்துட்டு காசுல ரெடி பண்ணிட்டு அமெரிக்கால இருக்க பேங்க்ல போட்டுட்டு அங்க எல்லாத்தையும் அங்க அரேஞ்ச் பண்ணிட்டு, அங்க தங்கறதுக்கான இடம் இருக்கட்டும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்து குடியுரிமை பெற்று அங்க வந்து போறாரு சொல்லி பாக்குறோம். அப்ப இங்க இருக்கிற குடியுரிமையை கேன்சல் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரிதான் நம்மளோட சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு, குடியுரிமையே பரலோகத்துல இருக்கு. ஓகே, அப்ப இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே இருக்கும், எங்க இருக்கணும், அங்கதான் இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், ஓகே, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும் அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் சொல்லி சொல்றாரு. நம்ம போற இடமே பரலோகம். அதனாலதான் நீங்க ஆவிக்குரிய மனுஷங்களா நீங்க மாறுங்க. அதனாலதான் என்னதுன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்திருந்தாலும் நம்ம இந்த சரீரத்தின்படி நம்ம வாழாதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய மனுஷனா, அந்த பரலோகத்துக்கு போற மனுஷனா நம்ம என்ன பண்ணுமா, நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கணுமா. அதான் போது சொல்றாரு. ஓகே, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், புதுப்பிச்சு நம்ம கிரியையாகிய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்ம சாட்சி அறிவிக்கணுமா. அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்களா மாறுறோம் சொல்லி பாக்குறோம். புரியுதா? கண்டிப்பா ஆவிக்குரிய மனுஷன் வந்து நமக்குள்ள இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய மனுஷன் வளரணும். அது நம்ம டிசைட் பண்றதுதான். நம்ம யாருக்கு வந்து போஷணம் கொடுக்குறோம் சொல்லிட்டு, ஒண்ணு இந்த மாம்சீக மனுஷனுக்கு கொடுக்குறோமா, மாம்சீக மனுஷனுக்கு கொடுத்தா நம்ம அழிவுக்கு நேரா போறோம் சொல்லி பாக்குறோம். அதான் தன் ஜீவனை ரசித்துக் கொள்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் தன் ஜீவனை இழக்கிறவன், இந்த பூமியில இழக்கிறவன் அதை ரசித்துக்கொள்ளன்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த பரலோக ராஜ்யத்துல வந்து அவன் என்ன பண்ணுவான், அந்த மெய்யான இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை கூட்டு போய் அவரோட கூட வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரவங்களா இருப்போம் சொல்லி பாக்குறோம். அந்த ஆவிக்குரிய விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. அதான் ஆவியினாலே மாம்சக்கிரிகளை அழிக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த காரியங்கள்லாம் நம்ம எங்க போறோம் சொல்றது புரிஞ்சுக்கிறது. ரோமர் 8:13 எதுப்பா இதுதான் விஷயமா? ஆமா. சோ கிரியைகள் வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது சொல்லிதான் நம்ம பார்த்தோம். விபச்சாரம் அந்த அதெல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்மளால முயற்சி செஞ்சு நான் அமைதியா ஒரு சன்னியாசி ஆயிட்டு நீங்க வந்து இது பண்ண முடியாது. என்னதுன்னா, நீங்க ஆவிக்குரிய கிரியைகள் ஆகிய சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணும், அவரை விசுவாசி நீங்க சாட்சியை அறிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த காரியங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகும். அதுதான் என்னதுன்னா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எங்கன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல ஹீப்ரூஸ் 9ல என்னதுன்னா, பலிகளும் காணிக்கையும் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து வெறும் அவுட்வர்ட்லி என்ன பண்ணுதுன்னா செரிமோனியல் கிளீனிங் கொடுக்குதான். ஓகேவா? நீ காலைல பார்த்துட்டு இருந்தோம் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 13-14 படிங்களேன். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே நம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள் சொல்லும் போது எதை சொல்றாங்க?
மாம்சீக கிரியைகள், ஓகேவா, சித்த கிரியைகள், அதான் சாவுக்கு கொண்டு போற கிரியைகள், மரணத்துக்கு கொண்டு போற கிரியைகள். செத்த கிரியையில இருந்து நம்ம இருதயத்தையே என்ன பண்றதா, சுத்திகரிக்குதான். எப்படி? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா. அந்த விசுவாசமே என்ன பண்ணுது, நம்மள ரட்சிக்குதான். இங்க வெள்ளாட்டு கடா பலிகள் பாத்தீங்கன்னா 13 என்ன படிச்சோம், எப்படி நீங்க குளிக்கும் போது தேய்ச்சி குளிக்கிறீங்கல்ல, அப்ப என்ன ஆகுது, உங்க வெளியில இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது. ஆனா உள்ள வந்து அழுக்கு இருக்கா இல்லையா? உள்ள வந்து தப்பு எண்ணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அது வெளிப்புறமா இருக்கிறது, நான் செய்யலப்பா அப்படி சொல்லலாம். ஆனா உள்ள வந்து நம்ம யோசனைகள் மூலமா என்ன பண்றோம், நிறைய நேரத்துல வந்து இதா வந்து சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ செய்தாயிற்றே சொல்லி சொல்றாரு. அப்போ அததான் வந்து அந்த பரிசேயர் கிட்ட சொல்றாரு, நீ வெளிப்புறமா வந்து வெளியெடுக்கப்பட்ட கலரையா இருக்க, உள்ளே என்ன இருக்கு, எல்லா வித கேடான காரியங்களும் இருக்கு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த காரியங்கள்லாம், இந்த காலை விளையாட்டு கடலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறமா அவங்களை வந்து சுத்திகரிக்கிறதா இருக்கு, கிளீன் பண்றதா இருக்கு. அதுவே வெளிப்புறமா கிளீன் பண்றதா இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து என்ன பண்ணுதான், நீ மெய்யாகவே நீ அவரை விசுவாசிக்கும் போது ஒளிந்திரியங்களை கான்சியஸ்னஸ் எவ்வளவு கிளியரா பட்டு பாருங்க. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுதான், கிளென்ஸ் அவர் கான்சியஸ்னஸ் அதிக நிச்சயம் அல்லவா, எதுக்கு, தேவனே சேவை செய்யறதுக்கு, so that we may serve the living God சொல்லி பாக்குறோம். எதுல இருந்து, செத்த கிரியையில இருந்து நம்ம கழுவுறதுக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிச்சு அவரோட விசுவாசத்து கிரியை நம்ம பண்ணும்போது, சாட்சியா சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தீய காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு விலகுது சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க சொல்ல வர்றது காரியம். சாதாரண குளியலே வந்து உங்களுக்கு வந்து வெளிப்புறமா அழுக்க போக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா அது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எந்த வித கிரியை செய்யாம ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, எந்த வித கிரியை சொல்லும் போது அழுக்கு கிளீன் பண்றது, நான் பார்க்க மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன் சொல்லி நீங்களா தடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா காட் என்ன பண்றாரா, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால அது சுத்திகரிக்கிறாராம். கிளென்ஸ் அவர் ஹார்ட். திருப்பி அது படிக்க 14 மட்டும் ஒரு வாட்டி. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எவ்வளவு நிச்சயம், உண்மை சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா வந்து உங்களை சுத்திகரிக்கும் சொல்றதை நீங்க விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தாதான் வந்து அப்படி நடக்கும். ஓகேவா, அதுக்கு நம்ம வந்து நான் பாவத்தை ஒடுக்க போறேன், இதை நான் செய்ய போறது கிடையாது, பொய் சொல்ல போறது கிடையாது சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க செய்ய மாட்டேன் சொல்லி சொன்னீங்கன்னா, நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடுத்த நாள்லயே செய்வீங்க, அடுத்த நிமிஷத்திலேயே செய்வீங்க, பொய் சொல்லுவீங்க, அடுத்த நிமிஷத்திலே நம்ம வந்து தப்பான காரியங்கள் பண்ணுவோம். நம்ம யார் மேல விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் சொல்ல போதும். தேவன் என்ன பண்றாராம், அந்த கனிகளை வந்து நமக்குள்ள கொண்டு வராரு சொல்லி பாக்குறோம். இதான் நம்ம சொல்ல வேண்டிய பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஆவிக்குரிய மனுஷன் எப்படி வளருவான்னா, இந்த விசுவாசத்தின் மூலமா தான் வளருவான். விசுவாச கிரியை மூலமா தான் வளருவான். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது, அவரை சாட்சியை அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், உலகத்திலிருந்து பாவத்துக்காகவும் மரணத்திலிருந்து மனுஷங்களை விடுதலை பண்றதுக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்தார். இதை வந்து சாட்சி அறிவிக்கணும். இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிப்பு அடைவோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? திருரூப மலையில வந்து மோசேவும் எலியாவும் வருவாங்களே. ஆமாப்பா, எங்கன்னா உயிரோட வராங்க அவங்க. இந்த காமிக்கிறேன். எதுனா லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். கரெக்டா, லூக்கா 17 தான் மறுரூப மலை இருக்கு. லூக்கா மத்தேயுவா இல்லைங்க, மத்தேயு நினைக்கிறேன். மத்தேயு 17 கரெக்ட். மத்தேயு 17 இருக்கு மறுரூப மலை. ஓகே, அது படிங்க. 17 1 2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேவும் எலியாவும் அவருடைய கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மோசேவும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஓகே, டிரான்ஸ்பிகரேஷன். அது மோசேவும் எலியாவும் இங்க இருக்காங்க, அப்பியர்ட் பிஃபோர் தெம் சரி பாக்குறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 16ஆம் வசனம் படிங்க. 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்க. எந்த வசனம்? கடைசி 28. 16 28. 16 28.
இங்கே நிற்கிறவர்களின் சிலர் மனுஷகுமாரர் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப வந்து எலியாவும் சரி பேதுருவும் யோவானு யாக்கோபு ஜேம்ஸ் இவங்க வந்து மரணத்தை காணாம இருக்காங்களா ராஜ்யம் வர வரைக்கும்? இப்ப ராஜ்யம் வந்துருச்சா சொல்லி பாத்தீங்கன்னா ராஜ்யம் ஒன்றும் வரல. கரெக்டா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா மரணத்தை சாரி இவங்க தேவோட ராஜ்யத்தை காணாமல் மரிப்பதில்லை சொல்லி சொல்றாரா கிரைஸ்ட்? 28 என்ன சொல்றாரு? 16:28 இங்க சிலர்ல வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல வர்றத பாக்குறதுக்கு முன்னாடி மரணத்தை ருசி பார்ப்பதில்லை சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? சிங்கராஜ் ரொம்ப அமைதியா இருக்காரு இன்னைக்கு. இல்ல இங்க சவுண்ட் சரியா கேட்காது நான் பேசினா. சரி, ஓகே ஓகே. அப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததுலதான் ஆஃப்டர் 6 days என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? அது சிலர் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்களை என்ன பண்றாருன்னா அந்த மலைக்கு கொண்டு போயிட்டு இங்க நடக்கிற என்னதுன்னா டிரான்ஸ்பிகரேஷன், அங்க ராஜ்யத்துல எப்படி இருக்கும் சொல்றத வந்து ஒரு சாம்பிளா என்ன பண்றாரு காமிக்கிறாரு. அப்போ ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமையில வருவார் சொல்றதுதான் என்ன பண்றாரு ஒரு விஷனா வந்து காமிக்கிறாரு. ஓகே, ஒரு விஷன். இது விஷன் சொல்றத பேதுரு இங்க வந்த பேதுருவே வந்து அக்ரி பண்றாரு. ஏன்னா அது கூட படிக்கலாம் எங்கன்னா we have seen him in the mountain பீட்டர். எங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். அங்கேயே போட்டுருக்காங்களே 9வது வசனத்துல. அதுலயே 9ஆவதுலயே இருக்கு. டைரக்டா இங்கேயே நம்ம பார்க்கலாம். அதுலயே 9 படிங்க. படிப்பாங்க அதுல 9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். தரிசனம் விஷன் சொல்லி பாக்குறோம். ஓகே, இங்க இங்கிலீஷ்ல பாக்குறேன். சோ அந்த எலியாவே மோசையும் பார்த்தது ஒரு தரிசனமா இருக்கா? விஷன் சொல்லி சொல்றாங்க. இல்லைங்க, அது வந்து கிரேக்க வார்த்தையில என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா NIV அது அந்த மாதிரி விஷன் சொல்லி கொடுக்கல. மேத்யூ 17:9 Do not tell anyone about this vision. தரிசனம். ஓகே விஷன் தான். ஸோ 17:9 விஷனு. அதே மாதிரி மார்வலஸ் சைட் இவருக்கு காண்பிக்கப்பட்டது. அனினாஸ் என்னதுன்னா அனினாஸ்க்கு ஒரு விஷன் வந்து சொல்லி சொல்றாங்கல்ல. யாருன்னா சவுல் பத்தி. அதனால அப்போஸ்தலர் 9:10 படிங்க. அப்போஸ்தலர் 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி என்றார். ஓகே, அங்க தரிசனமாகி சொல்லிருக்குல்ல, அதே வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 9:10 ஒராமா சொல்றது ஒரு விஷன். ஓகேவா? ஸோ இங்க நம்ம பாக்குற மத்திய 17:9 வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க உயிர் தெழுந்த பேர் சொல்லுங்க சொல்லி சொல்றாரு. அதே போல பேதுரு வந்து சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். சரி 2 பேதுரு ஒரு நிமிஷம். இப்பதான் எடுத்தேன். Peter with Jesus in the mountain. Transfiguration Mountain. So பீட்டர் எங்க போயிட்டார்? பீட்டர் 1 பீட்டர் சரி 2 பீட்டர் 1:16. 2 பீட்டர் 1
1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து. நாங்கள் தந்திரமாய் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. போதும். சோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு விஷனை வந்து நாங்க பார்த்தோம். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து மகிமையில இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 16ஆம் அதிகாரம் அந்த 28ஆம் வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுவும் இங்க 9ஆம் வசனத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த விஷன் தான் சொல்லி போகிறோம். ஓகேவா, அவரே சொல்றாரு இயேசு கிறிஸ்துவே, இந்த விஷனை வந்து யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து நிஜமாலே அந்த மலைக்கு போலையா அவங்க? எந்த மலைக்கு தான் போனாங்க, மலையில தான் இருந்தாங்க. இல்ல, எனக்கு புரிய கொஸ்டின் சொல்லுங்க. மலைக்கு போனாங்களா? பர்வத மலையில போய் அவ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, விஷன் சொல்றது. ஆமா, சத்தத்தை கேக்குறாங்க. டெலிவிஷன், இப்ப வந்து டெலிவிஷன் கம்யூனிகேஷன் மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு டிவி வருதுன்னா அது விஷன் சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது தேவரோட டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எலியா அப்புறம் மோசே 2 பேரும் வந்து அங்க இருக்கிற மாதிரி ஒரு விஷன் வந்து ராஜ்யத்துல இருக்கிறத வந்து அவங்க வந்து பாத்துருக்காங்க. அதுதான் ஓகே, எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு. அது உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல மோசேவும் எலியா வந்தாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு விஷன் மாதிரி, ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், காமிச்சிருக்கலாம் அவங்க பேசுறத. ஓகேவா, டிரான்ஸ்பிகரேஷன். அதனாலதான் இங்க என்ன டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன். அதனாலதான் இது பாத்தீங்கன்னா விஷன் சொல்லிட்டு அவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க கீழே அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல நான் வர்றதை வந்து இவங்க பாப்பாங்க சொல்லி சொல்றாரு. எப்படி வந்து நான் ராஜ்யத்துல வர்றத இவங்க பாப்பாங்க, அது மாதிரி மறிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷனை வந்து காமிக்கிறாரு இயேசு கிறிஸ்து. இது நிஜமா இவங்க உயிரோட வந்தாங்க சொல்றது கிடையாது. ஓகே, உயிரோட எப்போ வருவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகையில தான் என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, உயிர்த்தெழுதல் ஒன்னும் யாருக்குமே நடக்கல. எல்லாருமே அந்த கடைசி நாளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் பணவர என்னதுப்பா, டெமோ மாதிரி காமிச்சிருக்காரா? இப்படி டெமோ. ஆமா, டெமோ மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான், அது வந்து டெமோ மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, முதல் பலனானவர் மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுதல்ல ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் சொல்லி பாக்குறோம். அதான் அது கூட வசனம் கூட படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்தான் ஃபர்ஸ்ட். அவரோட வருகையிலே அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்க கடவன். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள், பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? பிரேத குழியில இருக்கிறவங்க அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்ப நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அவர் வருவாரு. அந்த 2ஆம் வருகையோட சிக்னிபிகன்ஸே அதுதான். வந்து அவருடையவர்களை கூப்பிடுவாரு. ஓகே, 7ஆம் எக்காலம் ஒழிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? வானத்துல இருந்து இறங்கி வருவார் இயேசு கிறிஸ்து. வரும்போது நம்மளுக்கு என்ன மீட்பு நிச்சயம் சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, மரித்த எல்லாருக்குமே. ஓகே, அதான் அங்க சொல்ல வர காரியமே. முதல் படம் இப்ப வரைக்கும் யார் உயிர்த்தெழுந்திருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவர் இருந்து உயிர்த்தெழுந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா தெளிவா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உயிர்த்தெழுந்திருக்காரு. ஓகே, அவர் வருகையிலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, உயிரோட வருவாங்க சொல்லி பாக்குறோம். ஆதாமுக்குள் மரிக்கிறதுக்குள்ள கிறிஸ்துக்குள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுவார்கள். அதுல முதல் பலனாவர் யாரு? கிறிஸ்து, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஓகே, அங்க பார்த்தது விஷயம் தான். யாருமே அங்க எலியாவா இருக்கட்டும், ஏனோக்கா சாரி மோசேவா இருக்கட்டும், 2 பேருமே வந்து அங்க உயிரோட வரல. அது வந்து ஒரு டெலிவிஷன்ல வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி என்ன பண்றாருன்னா, இப்படி இருக்கும் தேவன் ராஜ்யம் சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஏன்னா அது முதல் வசனத்துலதான் 28ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துலதான் இங்க நிற்கும் சிலர் தேவன் ராஜ்யத்தை பாக்குறது மாதிரி மரிப்பதிலே சொல்லுத மருவ மலையில 6 நாளுக்கு பின்பு என்ன பண்றாருன்னா, அந்த மலையில ஏறி போய் அங்க நிக்கும் போது அங்க வந்து பேதுருக்கோ யோவானுக்கோ யாக்கோபுக்கோ என்ன பண்றாருன்னா காட்சி தராங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதான் இயேசு கிறிஸ்துவே அங்க விஷன் சொல்லி சொல்றாரு. இதை பத்தி தான் பேதுருவா எழுதுறாரு.
ஓகேப்பா. வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம நாளை மண்டே கண்டினியூ பண்ணலாமா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. சரிப்பா. ஓகே. ஸோ அடுத்ததா வந்து முக்கியமான சப்ஜெக்ட் வருது. எதுனா ஏனோக்கு பரலோகம் போனாரா, எலியா பரலோகம் போனாரா? ஏற்கனவே உங்களுக்கு ஆச்சு தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது இன்னும் சில முக்கியமான வசனங்கள் பார்த்துட்டு இந்த டாபிக் முடியுது. அடுத்தது நம்ம வந்து நரகத்தை பத்தி போக போறோம். அடுத்து ஒன்னா டீல் பண்ண போறோம். ஓகே, டீட்டெயில்டா. ஓகேப்பா. சரி, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நானே ப்ரேயர் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. எங்களை நேசித்து பரலோக தகப்பனே, எங்களோடு இருக்கிறவரே, எங்கள் யாவை தேவனே, அப்பா நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் அமீன் அப்பா உண்மை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. அமீன் எவ்வளவு நேர்த்தியாக நீர் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அமீன் உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யல்ல என்று அமீன் அப்பா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கான அமீன் ஆதாரத்தையும் எங்களுக்கு காட்டினவரே உமக்கு நன்றி ராஜா. அமீன் இப்படிப்பட்ட அதிசயமான சத்தியத்தை அமீன் அப்பா எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு காண்பித்தவரே உமக்கு நன்றி ராஜா. அமீன் இது போல அமீன் அப்பா மற்றவர்களுக்கும் நாங்கள் இந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு சேர அமீன் உதவி பண்ணுங்க ராஜா. அமீன் அப்பா நாங்களும் பரலோக குடிகள் அமீன் பரலோகவாசியாக அமீன் அப்பா எங்களை நாங்கள் தெரிந்து கொண்டீரே நன்றி ராஜா. அமீன் நாங்கள் அதற்காக ஆயத்தமாகி அமீன் உடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. அமீன் இந்த கிளாஸ் அமீன் தொடர்ந்து நாங்கள் கவனிக்க அமீன் அப்பா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. அமீன் அப்பா நீர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். நீர் மட்டுமே எவ்வளவு பெரியவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அமீன் வசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அமீன் அப்பா இவ்வளவு காரியங்களை எங்களுக்கு காண்பித்தவரே நன்றி 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 அப்பா. எங்களோடு கூட வழி நடத்துங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க. அமீன் அப்பா நாங்கள் கிளாஸ் தவற விடாமல் வந்து பார்க்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பா. பிரைஸ் தி லார்ட். டேக் கேர். ஹாப்பி வீக்கெண்ட். Bye. Bye.